கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 18:14, Matthew 18:14. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. என்ன தேவனுடைய சித்தம் என்னங்கிறாரு? ரொம்ப தெளிவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய இருதயத்தை காட்டுவதற்காகத்தான் வந்தார். இங்க அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய சித்தம் என்பது என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அப்ப தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். என்ன? அவர்களை மீட்டு அவர்களை மறுபடியுமாய் எடுத்து கட்டக்கூடியதாக. எசேக்கியேல் 33:11 பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய இருதயம் பாருங்க. துன்மார்க்கன் கெட்டு போறதுல கூட அவருக்கு விருப்பம் இல்லை. மாறாக அந்த துன்மார்க்கன் என்ன பண்ணணும்? அதை விட்டு அவன் அந்த வழியை விட்டு வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய சித்தம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. அப்ப என்ன? ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறது அவருடைய சித்தம். அதனால என்ன நடக்குது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய, ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன, இந்த சிறியரில், ஏன்னா நீங்க மத்தேயு 18வது அதிகாரத்தில் 6வது வசனம் 10வது வசனத்தில் சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தில் சிறியவர் என்று சொல்லக்கூடியதாக. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 6வது அதிகாரத்தில் 39:40 வசனம் பாருங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினவருடைய பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். என்ன? நான் ஒருத்தரையும் விடமாட்டேன். ஏன்னா யாராக இருந்தாலும் அவங்கள ரட்சிக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் வந்தேன். அதனால தான் ஒருத்தர் மனம் திரும்பினாலும், லூக்கா 15:7 சொல்லும்போது, ஒருத்தர் மனம் திரும்பினாலும் அங்கே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். பேதுரு இதை அழகாக புரிந்து கொண்டு அவர் எழுதும்போது, ஏன்னா அவர் சொல்லும்போது 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் சொல்லும்போது எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்னா கர்த்தர் வருவாருன்னு சொல்லி சொன்னீங்களே, அவர் தாமதிக்கிறாருன்னு சொல்லி சொன்னீங்களே, என்ன காரணம்? 2000 வருஷம் ஆயிடுச்சு அப்படி சொல்லும்போது 2 பேதுரு 3:9 சொல்லும்போது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்துக்கு குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப என்ன? யாரும் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு சின்ன ஆள் கூட கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்ப நமக்கு என்னன்னா, கர்த்தருடைய பாதுகாப்பு பராமரிப்பு இருக்குங்கிற ஒரு திட நம்பிக்கை உண்டாகுதா? அது ஒரு சந்தோஷம், அது ஒரு அஷ்யூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகுதா? அப்போ விசுவாசிகள் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இளைப்பாறுதல் அடையலாம். ஏன்னா தேவனுடைய சித்தம் என்ன? அவர் ரட்சிப்பதற்காக இருக்கிறார், அழிப்பதற்கு அல்ல. இது என்ன பண்ணுதுன்னா, சில நேரங்களில் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் பார்த்தீங்களா? அப்படி சந்தேகம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? இல்லை, தேவனுடைய சித்தம் என்ன? என்னை ரட்சிக்கணும், மீட்கணுங்கிறதா. அதனால இது அவருடைய சித்தம் அல்ல என்று நீங்கள் உணரக்கூடியதாய் அதை புரிந்து வாழக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அப்போ இது அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லாருமே தேவனுடைய திட்டத்துக்குள்ள, தேவனுடைய சித்தத்துக்குள்ள வர முடியும்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவையும் மதிக்கக்கூடியவர்களாய், ஏன்னா ஒவ்வொருத்தரும் நமக்கு வேண்டும். அவங்க எல்லாருமே தேவனுக்கு முன்பாக கனம் உள்ளவர்கள், தேவனுக்கு முன்பாக மரியாதை உள்ளவர்கள். அதனால நாமும் அவர்களை அப்படி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு சபையினுடைய மிஷனை எப்படி ஆயிரும்?
எப்படி நம்ம யார் தொலைந்து போனவங்க இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து அவங்கள யார் கொஞ்சம் நசல் கொண்டவங்களா இருக்காங்களோ அவங்கள பாதுகாத்து, அது மாத்திரமில்ல யாரும் இது போய்விடாதபடி அவர்களை பாதுகாத்து பராமரித்து தேவனுடைய அன்பிலும் தேவனுடைய கிருபையிலும் எடுத்து கட்டக்கூடிய மக்களாய் வந்து விடுவோம். அப்போ தேவனுடைய சித்தம் ரட்சிப்பதற்காக வெளிய அழிப்பதற்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஒரு ஆறுதலும் உண்டாகிறது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, உம்முடைய சித்தம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று அந்த சித்தத்தினால தான் நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வரக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி வெளியே இருக்கிறவர்களும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மண்டையில் வந்து சேர நாங்கள் ஆண்டவரே அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.